தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 2026 இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசனம் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 3 பயிற்சிகள் ஆனாலும் கூட மனதுல ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ இல்லை, ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு மயக்கமும் தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இறைவன் தருகின்றானோ இல்ல கர்மா தருகின்றதோ கிரகங்கள் தருகின்றதோ ஒரு அற்புதமான ஒரு தான். கடுமையான மழையில நாம் கொடையெடுத்து செல்வதை போல கடுமையான வெயில நாம் பாதரட்சை அணிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் கிரகங்களுடைய வக்ர பயிற்சி, குறுகிய கால வக்ர பயிற்சி. இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசம் 26, 27 இடையில வக்ரம் ஆகின்றார். இவர் வக்ரம் ஆகுறது என்னன்னு ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, ராசி விட்டு ராசி, கண்டம் விட்டு கண்டம் போவது மாதிரி இல்லைங்க. தன்னை மீனராசி இருக்கின்ற சனி பகவான் அங்கேயே வக்ரம் ஆகின்றார், நட்சத்திரத்துக்குள்ள ஆகிறார். இப்ப பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் அவரு வக்ரமாகின்றார். தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார், பின்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கின்றார். இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாகத்தான் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். குறுகிய காலம் கர்மாவின் பலனை கொடுப்பவனும் அவன்தான், குறைப்பவனும் அவன்தான். சனி கொடுத்தால் யாரு தடுப்பார்? சனி கொடுத்தால் யாரு தடுப்பார்? அதுதான் வார்த்தை, இதுதான் அடிப்படை. சனி கொடுத்தால் யாரு தடுப்பார் என்பதை போலதான் அந்த வகையில் பார்ப்பது நற்பலனை தரக்கூடியவன் அவன்தான். ஒரு மனிதனை உயர்ந்தி உன்னதமான வைக்கக்கூடியவன் அவன்தான். படு பாதாளத்தில் தள்ளிவிடுபவன் அவன்தானே. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக பலர்ந்தது கொடுக்கிற ஒரு காலகட்டத்துல வக்ரம் வாங்கினார். பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, சனி பகவானுடைய கர்ம பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம், நிம்மதியை தொலைத்து கலங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. சமீபத்தில் தான் குரு பகவானுடைய பயிற்சியானாலும் கூட குரு பகவானுடைய பார்வையோ முழுமையாக நற்பலனையோ பெற முடியாத ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை. என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசன்னத்துல சனி பகவானினுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். பயம் வேண்டாங்க. முதல்ல நாம் சரியாக மனமும் உடலும் அமைதி விட்டால் சனி பகவானால எந்த காலத்திலும் நமக்கு பாதிப்பு இல்லை. அதே நேரம் இந்த காலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினுடைய இந்த சனி வக்ர பார்வையின் பார்த்தீங்கன்னா வரவுக்கேற்ற செலவு அமையும். அதே நேரத்தில் கணவர் மனைவி உறவுல வக்ர விடிவு காலம். இதுதான் ஒரு மனிதன் 1000 சம்பாதிச்சாலும் கோடி கோடியா இருந்தாலும் ஒரு நல்ல திருமணம் அமைகின்ற திருமணம் அந்த கணவன் மனைவிக்குடைய உறவுக்குள்ள ஒரு சின்ன விரிசல்களோ கோபதாபங்களோ வரக்கூடாது. அந்த அந்யோன்யன்னு சொல்லுவாங்க. அந்த அந்யோன்ய குறைபாடுகளை இதுவரை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இந்த சனி வக்ர இந்த 138 நாட்கள் ஒரு பொற்காலம், உங்களுக்கு ஒரு விடிவு காலம், மனதிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு நிம்மதி காற்று வீசுகின்ற காலமாகத்தான் அமைகின்றது. கணவன் மனைவி உறவில வக்ர விடிவு காலம் என்றுதான் சொல்லுவேன். அதே நேரத்துல உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் போராது, பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சனி வக்ர பயிற்சியில கன்னிராசி சந்திப்பீர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் களத்திர சனியினுடைய வக்ர பலன் பார்த்தீங்கன்னா முழுமையான பலனான கண்டிப்பா நல்ல மாற்றத்தை, முழுமையான மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். கன்னிராசியினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிறரோடு அந்தரங்க விஷயங்களை பழக வேண்டாம். பிறரோடு நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த 138 நாட்கள்ல சரியாக அமைந்து விட்டாலே போதும். சத்துரு யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு புரிபடாத ஒரு புதிராக ஒரு வாழ்க்கை அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து சனியை தாக்கத்தினால எதிரிகள் பலமிடப்பார்கள். எதிரிகளே வியக்கின்ற அளவுக்கு தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். கணவன் மனைவிகள் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரலாம். புதிய வேலை தேடுவதற்கு ஒரு நல்ல ஒரு நிலை, அதாவது அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் மனதுக்கேற்ற ஒரு நல்ல வேலை அமைவதற்கும், அதாவது ஒரு வேலை செய்யும் போது அதுல விருப்பம் இருக்கணுங்க. பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு பேங்க்ல வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் என்ன படித்தோமோ படிப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியவன் சனி பகவான்.
அது மட்டும் கிடையாதுங்க. குறிப்பிட்ட சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை செய்யணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். நல்ல நிறுவனம், கை நிறைய சம்பளம், வாழ்க்கை அழகா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த நிறுவனத்தில இருந்து நீக்கப்படுகின்ற, விலக்கப்படக்கூடிய, அந்த நிறுவனத்திலிருந்து சில சங்கடங்களை சந்திக்கின்ற சூழ்நிலை இருந்தவர்கள் எல்லாம் அந்த நிலை மாறும். வேலை தேடுபவருக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைகின்ற வாய்ப்பு கைகூடும். குறிப்பா பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு, அதான் சொல்ல வந்த அரசியல் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி தருகின்றவர்களுக்கு, நீண்ட நாள் மனது ரீதியா அடி வயிற்றுல ஒரு பயம் கலந்த உணர்வோடு வாழ்கின்ற அரசியலும் ஆன்மீகமும் ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாக இந்த சனி வக்ர பயிற்சி அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா வெளி வட்டாரத்துல உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான ஒரு அற்புதமான தருணம் இது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும். பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். திருமண முயற்சிகள் இருந்த சில இழுபறிகள், சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். குறிப்பா சொல்ல போனா நிம்மதி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி, ஒரு சந்தோஷம், அதை தொலைத்தவங்களுக்கு அதையெல்லாம் ஒரு திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி அமைத்து தரும். குறிப்பா சொல்ல போனா கூட்டு தொழில், அதாவது கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் தனி மனிதனால் போராடி ஒரு தொழில் அமைக்க முடியாதுங்க. என்ன பண்றது, எங்கிட்ட பணம் இருக்கு, அவர்கிட்ட திறமை இருக்கு, இல்ல எங்கிட்ட திறமை இருக்கு, அவர்கிட்ட பணம் இருக்கு, என்ன செய்யறது? அப்ப அந்த இடத்துல கூட்டு தொழில் தானே. அந்த கூட்டு தொழில் செய்து மனம் கலங்கியவர்களுக்கு, சில மன கசப்போடு இருப்பவர்களெல்லாம் அந்த நிலை மாறும். நண்பர்களுடன் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ள நேரிடலாம். நண்பர்கள் மட்டும் இல்ல, உறவினர்கள் மத்தியிலையும் சில கசப்பான உணர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கவனமாக கையாளுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கதான் செய்யும். அந்த அலைச்சல் கூட ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அலைச்சலாக, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அலைச்சலாக, இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். அது மட்டும் கண் மற்றும் கால்வழி உபாதைகள் வந்து போகலாம், கவனமாக இருந்து விடுங்கள். உடல் உபாதைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்னா மன ரீதியாக, எல்லாத்துக்குமே மனசு தாங்க. ஒரு மனிதன் மன ரீதியாக காயம்பட்டாலோ, எத்தனையோ காயங்களை மனரீதியாக பெற்றிருக்கு, என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை மறைமுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நிலை மாறும். குறிப்பா சொல்ல போனா இந்த சனி வக்ர பயிற்சி பயமில்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது. குறிப்பா இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் கவனமா இருக்கும்னா சனி பகவானுடைய நிலை அப்படி இருப்பதனால, அதே நேரத்துல இந்த 138 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வருவதற்கு ஒரு அடித்தளம் அமைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் மகா கணபதியினுடைய வழிபாடு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கணபதியை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர காலத்துல அவசியம் நீங்க வணங்குங்க. சனி பகவானுடைய தாக்கமும் பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டுமாண்டா 3 தாங்க. ஒண்ணு அவன் காலிலே விழுந்துள்ளோம், இல்லைன்னா அனுமனுடைய வழிபாடு, அதே நேரத்தை பார்த்தா மகா கணபதியினுடைய வழிபாடு, அருகில் உள்ள மகா கணபதி ஆலயம் சென்று, அந்த சில ஆலயத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நெருங்க முடியாது. சில பாத்தீங்கன்னா மகா கணபதி அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பார். நாமே 2 குடம் தண்ணி எடுத்துட்டு போய் 2 சொம்பு தண்ணி எடுத்துட்டு போய் உங்க கையாலே அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். ஆணாயினும் பெண்ணாயினும் இந்த ராசி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அங்க தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்க கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு, குறுகிய கால வாய்ப்பாக இருந்தாலும் கூட 138 நாட்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இறையர்களாலும் குருவர்களாலும். ஒரு மனிதன் எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றன காரணம் கர்மா தான். அந்த கர்மாவினுடைய பலன் தான். அந்த கர்மாவுடைய பலன் குறைகின்ற, சனி பகவானுடைய கடுமையான பார்வை சற்று குறைகின்ற ஒரு காலமாக இந்த சனி வக்ர பயிற்சிக்கு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது.